ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் முகம் பளபளப்பாக வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய சில டிப்ஸை பார்க்கலாம். முல்தானி மெட்டி பொடியை பன்னீருடன் கலந்து முகத்தில் தடவி சிறிது நேரம் உலர வைத்து பின்னர் கழுவினால் சரும வறட்சி நீங்கும். இதனை தினசரி கூட செய்யலாம். தூங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பு இதை செய்யலாம். இரண்டாவதாக, மஞ்சள் தேய்த்து குளிப்பது ஒருபுறம் இருந்தாலும் தூய மஞ்சளை நன்கு அரைத்து அதில் நீர் சேர்த்து பசை போல ஆக்கி முகத்தில் தடவி அது உலர்ந்த பிறகு நன்கு கழுவ வேண்டும். மூன்றாவதாக, அரிசி மாவுடன் வெள்ளரிச்சாறு மற்றும் தேன் சேர்த்து நன்கு கலக்கி முகத்தில் தடவி சிறிது நேரம் உலர வைத்து பின்பு கழுவினால் முகம் பளபளப்பாகும். வறண்ட சருமத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். நான்காவதாக, சந்தனக்கட்டையை உரசியோ அல்லது சந்தனக்கட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயுடனோ பால் மற்றும் பன்னீர் சேர்த்து நன்கு கலக்கி அதனை முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து உலர்ந்தவிடம் கழுவ வேண்டும். அடுத்து, தக்காளி மற்றும் வெள்ளரி இரண்டையும் சேர்த்து பயன்படுத்தலாம். எப்படி என்றால், சாறாக பிழிந்து இவை ரெண்டையும் நன்றாக அரைத்து சாறாக்கி முகத்தில் தடவி 30 நிமிடங்கள் உலர வைக்க வேண்டும். அதன் பிறகு கழுவினால் வறண்ட சருமம் சரியாயிடும். வெள்ளரி சூட்டை தணிக்கிறதுக்கே வெள்ளரி தான் பெஸ்ட். சூட்டையை தணிக்கும் வெள்ளரி வறண்ட சருமத்திற்கு பொலிவு தராதா என்ன? வெள்ளரியை துண்டு துண்டாக நறுக்கி முகத்தில் தடவி உலர வைக்கலாம். 20 முதல் 30 நிமிடங்களில் சருமத்தை பளபளப்பாக்கிவிடும். அடுத்து, தக்காளி பெரும்பாலும் எண்ணெய் சருமம் கொண்டவர்களுக்கு பலனளிக்கும். இருந்தாலும் வறண்ட சருமத்தை கொண்டவர்கள் இதை சாறாக பிழிந்து அதை முகத்தில் தடவி உலர வைத்து பின்பு 1/2 மணி நேரம் கழித்து கழுவினால் நல்ல பலன் கிடைக்கும். டிப்ஸை எல்லாம் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ட்ரை பண்ணலாம். அதே போல் இதில் உங்களுக்கு எந்த டிப் நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.